வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ சோஷியல் மீடியா வந்து செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்காகவே இஷ்டத்துக்கு வந்துட்டு வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு பயங்கர பீக்காக போகும். ஏன்னா வீடியோஸ் வந்துட்டு உண்மையா பொய்யானே தெரியாது, அவ்வளோ நிறைய ரகசியங்களை வெளியிட்டு இருக்கார். இவங்களாம் இப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்பார். அதனால ரொம்ப பிரபலமாக இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்துட்டு யாரை எதை சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கார் போல. அதில் வந்துட்டு நம்ம வெங்கடேஷ் பட், ஸோ விஜய் டிவி குக் வித் கோமாளியில் இருந்தார். இப்போ வந்துட்டு அவர் கிடையாது. சன் டிவியில் வந்து டாப் குக்கு டூப்பு கோமாளியா சம்திங் அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டாங்க. நல்லாவும் இருக்குது, அவருக்கு அதிகமான ஃபேன்ஸும் இருக்காங்க. சரிங்களா? அவரை வந்துட்டு கண்டாமன்னு திட்டி ஒரு வீடியோ போட்டு போல இருக்குது. உடனே வந்துட்டு வெங்கடேஷ் பட் அவர்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு பைல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவில் போய் செம்மையாக வந்து பயங்கரமாக வந்து திட்டி பேசி போட்டிருப்பாங்க போல இருக்குது. கடைசியில் அது வந்து வெங்கடேஷ் பட் அவங்களுக்கே வந்து நியூஸாக வந்திருக்கு போல இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து அவர் என்னை வந்து திட்டி போட்டிருக்கார் போல இருக்குது. என் மேலே பாசம் வச்சிருக்கிற, நேசம் வச்சிருக்கிற, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற, மரியாதையாக இருக்கிற என்னோடய ரசிகர்களை வந்து திட்டி போட்டிருக்கீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. அதேமாதிரி ஒரு சாணி மேலே கல் எறிஞ்சால் அந்த சாணி நம்ம முகத்தில் தான் வந்து விழும், அதனால் அந்த சாணி மாதிரி விட்டுருங்கன்னு வேறு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கலாச்சார் என்னன்னா, பாவம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாவம் பணத்துக்காக பண்ணுறாரா, இல்லை பொழப்புக்காக பண்ணுறாரா, இல்லை மனநிலைமை வந்து சரியில்லாமல் பண்ணுறாருன்னே தெரியல. அவர் ஏதோ பொழப்புக்கு பண்ணிட்டு இருக்கார் போல, சரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பங்கமாக வச்சு செஞ்சுருக்காப்புல. இந்த சோசியல் மீடியாவில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜை பரப்புறதோ அதை நம்புறதோ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ என்னையும் அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். அதேமாதிரி நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அவரோட ஸ்டைலில் சொல்லணும்னா, யார் எதை சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதை நான் வந்து பின்பற்றிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஃப்ரீயாக விடுங்க, அதெல்லாம் வந்து யோசிக்க வேணாம், நல்லா ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ வந்து இப்போ விட்டுருக்காரு. அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், யார் பக்கம் உண்மையிலேயே நியாயம் இருக்கும். அதே பைல்வான் ரங்கநாதன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இவரை வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம ஷக்கீலா அவங்க வந்துட்டு அவங்களோட வீடியோவில் வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்களா, பார்த்த பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இவர் தான் எப்பயுமே வாயாடைப்பார், அவங்க வந்து பயங்கரமாக வந்துட்டு கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கலாச்சி விட்டுருக்காங்களே அப்படின்னு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் அவர் வந்து இந்த குக் வித் கோமாளியில் இல்லாதது நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.